ஃப்ரெண்ட்ஸ், கோழி பண்ணைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கியாச்சு. இதில் என்ன இருக்குன்னா, இந்த மூட்டையில் தேங்காய் நாரோட துகள்கள் பவுட்ரு மாதிரி இருக்கும். தேங்காய் நார் துகள்கள் இதை வந்து கோழி பண்ணைக்குள்ளார கீழே தரையில் கொட்டுவோம். சரிங்களா? 2 மூட்டை வாங்கியாச்சு. அதில் ஒரு மூட்டை வந்து 300 ரூபா ரேட்டு வருது. இது வந்து கோழிக்கு தீவனம் வைக்கிறதுக்கு, தண்ணி தீவனம் வைக்கிறதுக்கான தேவையான பாக்ஸ். ஒரு பாக்ஸ் ரேட்டு வந்து 250பா. மொத்தம் 4 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். தண்ணிக்கு 2, தீவனத்துக்கு 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தேங்காய் நார் துகள்களை வந்து ஃபுல்லாக 2 சைடுமே 2 பார்ட்லேயும் ஃபில் பண்ணுறோம். கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது, பட் அது உணர்ந்துடும். ஃபுல்லாக இது பண்ணி விட்டோம்னா உணர்ந்துடும், கிண்டி விட்டோம்னா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த துகள்களை பரப்பிகிட்ருக்கோம். அதில் தீரன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்காப்புல. கோழி வளர்க்கணுன்னு அவ்வளோ ஆர்வம். ஹாய் தீரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக இது ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. கோழிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், தீவனம் பாக்ஸு, அந்த துகள்லாம் கொட்டியாச்சு. 2 பார்ட்லேயுமே ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இனிமேல் கோழிக்காக தான் வெயிட்டிங். ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா.